இங்கே அம்முன்னு ஒரு பொண்ணு வீட்டில் பார்க்குற போலீஸ்காரரை கல்யாணம் பண்ணிக்கிறான். ஸ்டார்டிங்கில் இவங்களோட கல்யாண வாழ்க்கை ரொம்ப நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்படித்தான் ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்டுக்காக சாப்பாடை ஸ்டேஷனுக்கு கொண்டு போவா. அதை பார்க்குற எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப ஒரு அன்பான பொண்டாட்டி கிடச்சிருக்கான்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அடுத்த நாள் லஞ்ச் டைமுக்கு சாப்பாடு வரலன்னு அவள் புருஷன் கால் பண்ணி கத்துறான். அதனால் அவசர அவசரமாக சாப்பாடை செஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன் எனக்கு டைமுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரலன்னு சாப்பாடும் சாப்பிடாம மூஞ்சில் அடித்த மாதிரி அந்த பொண்ணை அனுப்பி வச்சிடுறாரு. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் அவரோட சுய ரூபமே தெரிய ஆரம்பிக்குது. எதுக்கு எடுத்தாலும் திட்டுறதும் மூஞ்சியை காட்டுறதும் ஒரு கட்டத்துக்கு மேலே பயங்கரமாக போட்டு அடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. தினம் இந்த கொடுமையை அனுபவிக்க முடியாமல் அவரோட ஸ்டேஷனில் இருக்கிற சில போலீஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிட்ட சொல்லி அழ ஆரம்பிக்கிறான். இவரை எப்படியாவது பழிவாங்கணும்னு சொல்லி அவரோட ஸ்டேஷன்லேயே பரோலில் வந்த ஒரு கைதியை ஒழிச்சு வைக்கிறாங்க. இதனால் அந்த இன்ஸ்பெக்டருக்குமே இப்போ பயங்கர ப்ரெஷர் ஆகுது. இவங்க தான் தன்னை பழிவாங்கிறதுக்காக அந்த கைதியை ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு ஒரு கட்டத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை திரும்பவும் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் பண்ணுற கொடுமை எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த நாள் டிஎஸ்பி கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றாங்க. அதனால் அந்த இன்ஸ்பெக்டரையும் இப்போ சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அவரை எப்படியோ பழிவாங்கிட்டோங்கிற சந்தோஷத்துலேயே அந்த லைஃப்பை விட்டு வெளியே வந்துடுறாங்க.